அன்பார்ந்த விருச்சிகராசி என்பர்களே, சக்தி மைந்தன் முகுந்தன் தமிழ் கடவுளின் ராசிநாதன் எனப்படும் விருச்சிக ராசியை பெற்ற உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பலாபலன்களை காண உள்ளோம். 2025 இதை கூட்டினால் 9 செவ்வாய் ஆகும். இவர்தான் உங்களின் ராசிநாதன். ஆதலால் நீங்கள் எப்பொழுதும் எறும்பை போல் காற்றை போல் இயங்கிக் கொண்டே இருப்பீர்கள். நிதானம், மன உறுதி, திடபுக்தி, சிக்கனம், முன்கோபம், சுய சிந்தனை, பொதுநலத்துடன் கூடிய சுயநல செயல்பாடுகள் ஆகிய உங்களின் இயக்கத்திற்கு காரணமாக விளங்குகிறது. எந்த ஒரு செயல்களும் முடியாது என்று கூறவே மாட்டீர்கள். என்னால் முடியும் என்பதை செயல்களில் காண்பிப்பீர்கள். குடும்பத்தில் நிர்வாகம் சிறந்து செய்து வருவீர்கள். வாக்கு சாதுரியம், சாமுத்திரிகா லட்சணம், யாரை எங்கே வைப்பது, எப்படி, எங்கே, எவ்வாறு என்பது சபையறிந்து செயல்படும் ஒருங்கிணைந்து செயலாற்றும் திறன் இவைகளால் தாங்கள் மேன்மை காண்பீர்கள். தனவரவு திருப்தி தரும். வருடத்தில் முதல் பகுதியான 6 மாத காலம் வசந்த காலமாகவே அமைகின்றது. வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கி மகிழவும், புதுப்பிக்கவும், சுப சடங்குகளால் கலந்து கொள்ளவும், விவாகம் ஆகாதவர்களுக்கு விவாகம் கைகூடி குடும்பம் அமைவதும் என்ற சுப செலவுகள் நடைபெறும். தைரியம், வீரியம், பேச்சு, வல்லமை, பிரபலம் போன்ற நற்குணங்களால் பிறர் உங்களை கண்டு பொறாமை கொள்வார்கள். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் மற்றவர்களின் உதவிக்கரம் இல்லாமலே தன்னம்பிக்கையோடு அலைகடலில் எதிர்நீச்சல் போட்டு கரையேறும் பாங்கு உங்களுக்கே உரியதாகும். நம் கடமையை நாம் சரியாக செய்து வந்தால் நமது தலையாய பணி என்ற மனதிடம் உங்களை மென்மேலும் உயரச் செய்கிறது. உற்றார், உறவினர், சகோதரத்துவ ஒற்றுமை செயல்பாடு உங்களிடம் மற்றவர்கள் கற்க வேண்டிய பாடமாக அமைகிறது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமைக்கும் குறை இருக்காது, கேலிக்கும் பஞ்சம் இருக்காது. ஊழலின் காரணமாக அவ்வப்பொழுது மனசஞ்சலம் உண்டாகும். நண்பர்களிடம் கொடுக்கல் வாங்கலில் உறவுமுறை விரிசல் உண்டாகும். பூரிய புண்ணிய பாவத்தில் பாவர் நின்று கடந்த காலங்களில் ஏற்பட்டு வந்த இன்னல்கள், செலவுகள், விரயங்கள் இனி படிப்படியாக குறையும். தொழில் ரீதியாக அலைச்சல்கள் ஏற்படும். மூதாயர் வழியில் சில செலவினங்கள் ஏற்படும். உறுதியில் உங்களின் பக்கமே ஜெயங்கட்டும். உடல்நலத்தில் கவனம் கொள்வது சிறப்பு தரும். தசைப்பிடிப்பு, நரம்புகளில் பிரச்சனை, வயிற்றுப்போக்கு போன்ற பிணிகள் உண்டாக வாய்ப்பு அதிகம் என்பதால் உணவு முறையில் கட்டுப்பாடு கடைபிடிப்பதே நன்மை. மது, போதை வஸ்துகள் உபயோகப்படுத்துவர்கள் அவற்றை கட்டுப்படுத்தி கொண்டால் ஆயுள் விருத்தி அடையும். தனகாரகனின் பார்வை ஜூன் மாதம் விரயமாகவும் தனபாவம் சுகஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதாரத்தை பொறுத்தமட்டில் கையில் வந்தது கையிலே போடல, காசு போன இடம் தெரியல என்ற ரீதியில் செலவுகள் கூட்டிக் கொண்டே இருக்கும். உங்களின் மனக்கணக்கு கார்மேகம் சூழ்ந்தது போல்தான் இருக்கும். உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி தன் கடமையை சரிவர செய்து அந்தஸ்தை, கௌரவத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய சூழல் உண்டு. வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிட்டும். தொழிலில் அலைச்சலுடன் கூடிய ஆதாயம் தென்படும். அன்றாட பணிகளுக்கு தொய்வின்றி அன்று செய்வதை நன்றே செய்க என்பது போல் செய்து முடித்துக் கொள்வீர்கள். புகழ், கௌரவம், அந்தஸ்து, செல்வாக்கு, சொல்வாக்குடன் பலன் பெறுவீர்கள். உங்களின் நாதான் முதல் சத்ரு. நாவடக்கத்தை கையாளுங்கள், சிறப்பு பெறுவீர்கள். பொதுவாக இந்த ஆங்கில வருட பலன்களில் முதல் 6 மாத காலம் வசந்த காலமாகவும் பின் 6 மாத காலம் கோடை வெயில் போன்றும் அமைவதில் வியப்பு ஏதுமில்லை. பரிகாரம்: ஞாயிறன்று தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து வாருங்கள்.